மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நமக்கு ஒரு முக்கியமான சில தகவல்கள்லாம் வந்திருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காரு. அதில பார்த்தீங்கன்னா, சதவீதமும் வந்திருக்குது. எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதும் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் சார் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? சார் அதுக்கு முன்னாடி முக்கியமாக விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தின மக்கள், அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், இப்போ விஜய்க்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் விஜய்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பல அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது விஜய் பார்வைக்கு இது போகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் மே 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அவர் விடுபட்ட இடங்களுக்கு நிறைய மக்களை சந்திக்க முடியலைங்கிற அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. அதை மக்களை சந்திப்பதற்கான ஒரு சார்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. நிர்வாகிகள் இந்தந்த ஊருக்கு நீங்கள் போனீங்க, இந்த ஊர்ந்து வர முடியலைங்கிற கொஞ்சம் வருத்தத்தை மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் போனால் சிறப்பாக இருக்குது சார்னு சொல்லும் போது அதை உடனே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் போகலைங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ தடங்கள் வந்தது, போகணும்னு நினச்சோம் போக முடியல. கண்டிப்பாக மக்கள் உணர்ந்துக்குவாங்க. நான் அடுத்த நான் போகும்போது இது விஷயங்களை தெளித்தில் நான் பேசிக்கிறேன். நான் அதை அப்போ எந்தெந்த இதுங்கிறத மட்டும் எனக்கு ஒரு சார்ட்டு கொடுங்கன்னு சொல்லப்பட்டு அந்த சார்ட்டும் கிட்டத்தட்ட ரெடி பண்ணி விஜய் கையில் நேற்று அவர் கைக்கு போனப்பட்டதாக ஒரு தகவலும் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ மக்கள் சந்திப்பு மீண்டும் ஒரு முறை மே 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தமிழ் முறை சுற்றுப்பயணம் வர்றாரு. நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை முதல் சொல்ல போகிறார் அவர். அப்படிதான் நிர்வாகிகிட்ட சொன்னதே காரணம் என்னன்னா, மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள், நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருங்க, ஆதரவு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய உங்களுடைய மகிழ்ச்சி நான் ஏற்றுக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் விஜய் அவர்களும் ஒவ்வொரு தொகுதியும் மீண்டும் போய் அவர் என்னை பார்க்க வந்ததுக்கும் இவ்வளோ கூட்டத்தை என் அன்பை செலுத்தினதுக்கும் வாக்குகள் செலுத்தணும் நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை விஜய் செஞ்சிட்ருக்காரு. இப்போ முக்கியமாக இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நேற்று முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரை கிட்டத்தட்ட 2340 முக்கியமான நபர்களை நியமித்து பரிச்சயமானவர்களை அந்தந்த தொகுதிக்கு இதெல்லாம் செலுத்தி நீங்கள் போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் வாக்குகள் என்ன சதவீதம் யாருக்கு என்ன போட்டுங்க விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லும்போது தான் அங்கே மும்முரமாக செயல்பட்டிருக்காங்க அவர் அனுப்பின அந்த நபர். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருப்போம். இவர் நேற்று தான் வெளியிட்டாங்க. அதற்கு வேண்டிய கரெக்டாக அந்த சார்ட் ரெடி பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுங்கிற ஒரு நோக்கத்தோடு நேற்று வெளியிட்ட ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து கிட்டத்தட்ட 75,000 பூத்துகளுக்கு மேற்பட்ட இருந்த அத்தனை இதுக்குமே போய் 2340 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் சேகரித்ததில் கிட்டத்தட்ட 41% வாக்குகள் விஜய்க்கு பதிவாக இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் அது வெளில வரட்டாலும் ஓட்டு அது கேட்டிருக்காங்க. யாருக்கு என்ன விஷயங்கிறத சாதாரணமாக நீங்கள் மைக் எடுத்துட்டோம் எது எடுத்துட்டோம் நாங்கள் ப்ரெஸ்ஸோ அது இதுன்னு சொல்லாமல் நாமளும் ஓட்டு போட்டு வந்தது மாதிரியான அந்த ஒரு பேச்சு கொடுத்து யதார்த்தமாக பேச்சு கொடுத்து கேட்கும் போது தான் என்ன மாற்றம் தேவை யாருக்குங்கும் போது இந்த தகவல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வருது. அதில் தான் அவர் சொல்கிறாரு 121 இடங்களை விஜய் கைப்பற்றுவார், 41% வாக்குகள் பதிவாயிருக்கு, அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். இது ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரித்து அவர் சொன்ன ஒரு தகவல். நமக்கு தெரிந்த சில நபர்கள் கூட இப்போ எப்படி முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் சொன்னார் அதே மாதிரி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தில் நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா, இந்த ஆட்டோ டிரைவர்கள் சக நண்பர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள கேஷுவலாக, அவங்களுடைய சங்கங்கள் நிறையா இருக்குது. அவர்கிட்ட போய் உட்காந்து கேஷுவலாக பேசுனது, அவர்கள் யாருக்கு செலுத்துனது, யார் வந்தால் சிறப்பாக இருக்குங்கும் போதெல்லாம் எங்கள் விஜய்க்கு போட்டிருங்க. அவரு எங்கள் மாதிரி ஆட்டோ ஓட்டிலாம் ஒரு படம் வேட்டைக்காரன் படம் பண்ணியிருக்காருங்க, எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மாதிரிலாம் அவர்கள் யதார்த்தமாக சொல்லி யாருக்கு போட்டங்கிற விஷயத்த கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாமே அப்புறம் இந்த மெக்கானிக் ஷெட்டு பைக் ஷெட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கே சொன்ன விஷயங்கள் ஸோ விஜய்க்கு போட்டிருக்கோங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த முடிவெட்டுற கடைகள் இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே போய் யதார்த்தமாக இருக்கும்போது அங்கே உட்காந்து பேசுனது. சரி, இந்த மாதிரி அவர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம் வேறு இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட விஜய்க்கு போட்டப்பட்ட ஒரு தகவலையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிறது மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கப்படுறது ஒரு டீ கடை. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முக்கிலையும் ஒரு தெருவிலையும் டீ கடை இல்லாத ஊரே கிடையாது. கோயில் இல்லாத ஊரோட சொல்ல டீ கடை இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டீ கடையில் போய் சர்வசாதாரணமாக உட்காந்து ஒரு டீ ஆர்டர் பண்ண, ஏன்னா அங்கே தான் நிறைய விஷயங்கள் பேசப்படும். உலகத்தில் அமெரிக்காவிலேருந்து ஜப்பான்லேருந்து இந்தியா வரைக்கும் பேசக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டீ கடை பெஞ்சை சொல்லலாம் நம்ம. ஸோ அங்கே நிறையா விஷயங்கள் போய் உட்கார்ந்து பேசும்போது அரசியல் என்ன நடந்தது,
என்ன நடந்துக்கிட்டு, என்ன எங்களுக்கு தேவை, என்ன ஒரு மாற்றம் தேவை, இது வந்தால் சிறப்பாக இருக்குமாங்கிற தகவல்கள்லாம் அந்த டீ கடையில் பேசப்படும் போது அவர்களுடைய வந்தவர்கள் அங்கே டீ சாப்பிட்டவங்க, டீ கடை ஓனரு, டீ கடை பையன்கிட்ட எல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நாங்கள் வாக்குப்பதிவு போட்டிருக்கோம், டிவிகேக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற தகவல் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச வந்து இந்த தகவல் பிரகாரமோ இப்போ வேற ஒரு டிவிஷன் எடுத்த தகவலும் பார்க்கும்போது வந்து டிவிக்கு வந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஐபிஎஸ் அதிகாரி அவரும் கிட்டத்தட்ட 41% 101 இடங்கள் வருங்கிறத இவர் சொல்லப்பட்ட ஒரு கருத்தும் இப்போ வெளியில் நம்ம வந்திருக்கு. அதனால என்னன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது எல்லாருக்குமே அரசியல் தலைவருக்கு அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரிய வர்றதுனால தான் இப்போ திடீர்னு இப்படி ஒரு விஷயம் அதை பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணலாம் நினைக்கிறேன் சார். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவன ஓனர், ஸோ முதலாளின்னு வச்சிங்களேன், அவர் வந்து ஓட்டு போடுறதுக்கு இங்கே வர்றாங்க. வந்து தகவல் வரும்போது பார்க்கும்போது எல்லாம் செலுத்திட்டு எல்லாம் ரவுண்ட்ஸ் பண்ணி போகும்போது அந்த குக்கிராமங்களும் அந்த கிராமங்களுக்கும் அவருடைய அந்த டிராவல் இருக்கும்போது அங்கே விஜய்க்கான உள்ள ஆதரவு அவருக்கு தெரிய வருது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய ஐடி வச்சிருக்கனால அந்த ஐடினுடைய அந்த ஸ்டாஃபும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜய்க்கு பட்ட ஒரு தகவலும் அவருக்கு வருது. இது தவிர அவர் எல்லாம் இங்கே ஓட்டு போட்டுட்டு இந்த ரவுண்ட்ஸ் பண்ணும்போது வந்து விஜய்க்கு டிவிக்குங்கிற ஒரு விஷயத்தை வரும்போது தான் அவர் அப்படியே யோசிக்கிறார். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு மாற்றம் உருவாத போகுது தெரிஞ்சுட்டு அவர் வந்து திரும்பி அவர் நார்த்துக்கு போகும்போது பார்த்தா அங்கே ஏர்போர்ட்டில் போகும்போது பார்த்தா அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து வட இந்தியரில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ அவர்கள் சொல்லும்போது பார்த்தா நீங்கள் சவுத்துலேருந்து வரீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சார் இப்போ இங்கே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய், அது எப்படி சார் இப்போ அங்கே இருக்கு நிலவரம் அப்படிங்கிறது அவர் இங்கே கேட்ட விஷயத்தை இங்கே பதிவு சொல்கிறாரு. அப்போ எங்கே வரைக்கும் விஜயுடைய அந்த பேரும் புகழும் இப்போ ரீச் ஆகிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னா அது யூஸ்வல், ஓகே, ஸோ தெரிந்த முகம். இப்போ அங்கே ஏற்பட்டு போய் இறங்கி போகும்போது பார்த்தா அந்த ஸ்டாஃப் ஊழியர் வந்து கேட்கும்போது பார்த்தா யாருக்கு அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார், மக்கள் எது விரும்புகிறாங்க, நீங்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்குறாருன்னா அப்போ விஜயுடைய பேரும் புகழும் அந்த ஒரு மாற்றமும் வந்து எங்கே வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்குங்கிறத நம்ம கிட்டத்தட்ட நேஷனல் மீடியாவில் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதே நம்ம சொல்லியிருக்கணும் அதை. ஸோ அவர் ரொம்ப திகைத்து போன ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் இதை அவருடைய சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போனோம்னா கிட்டத்தட்ட அவருடைய பூத்தில் அவர் ஓட்டெல்லாம் போட்டு வரும்போது அந்த மக்கள் பேசும்போது கிராமத்து மக்கள்கிட்ட எழுதி பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புனதும் அவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்ட விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய அந்த பூத்தில் வந்து நிறைய வாக்குகள் பதிவாயிருக்கு, எல்லா பேருமே விஜய்க்கு போட்ட விஷயத்த சொல்லும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போது இந்த அதாவது என்னென்னா சிட்டிக்குள்ளே மட்டும்தான் விஜய் ட்ராவல் பண்ணுவார், மிடில் செட்டில் பண்ணுவார், இந்த வில்லேஜுக்குள்ளே கிராமத்தில் வரமாட்டாருங்கிற ஒரு தகவல் நிறையா பரவும். அவருடைய பார்வைக்கு நம்ம ஊரில் இவ்வளோ தூரம் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு வந்திருக்குன்னா இங்கே மொபைல் வசதி எல்லா பேர்ட்டையும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு. ஆனால் எல்லார்ட்டையுமே இருந்து எல்லா பேரையும் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் அப்டேட்டில் இருக்கோம், நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குது, விஜய் என்ன பேசியிருக்காரு டிவி ஸ்க்ரீனில் பார்த்தா நம்ம மொபைலில் பார்த்துட்ருக்கோம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு ஃபோன் மூலமாக நிறையா வருது தகவலை சொன்னால் அவர் ரொம்ப 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 என்னென்னா ஒரு ஆச்சரியக்குறியில் போகிறார் அவர். இப்போ அவருடைய சொந்த ஊர்லேயும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பதிவாயிருக்கு. பிரச்சாரத்துக்கு வராமலேயே பிரச்சாரத்துக்கு அங்கே போகல, அதான் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய இடங்கள் விஜய்னால போக முடியல, காரணம் அதுக்கு இருக்குது. ஸோ சில இடங்களுக்கு போக முடியலைங்கும் போது இதுக்கு வர முடியலைங்கும் போது தான் அப்போ அவர் விஜய்க்கு போட்ட விஷயத்தையே கன்வே பண்ணுறாங்க, மக்கள் சொல்கிறாங்க. அப்போது இதோடு சேர்த்து பார்க்கும்போது தான் நான் இன்னொரு விஷயத்துக்கு உள்ளே நான் வரேன்னு நினைப்பேன். இப்போ நிறையா வந்து விக்கிரவாண்டியில் நீங்கள் விஜய் ஃபஸ்ட்டு இவருடைய மாநாடு போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனதை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்ததை பார்த்துருப்பீங்க. 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆன்லைனில் பார்த்த ஒரு விஷயமும் இருக்குது நமக்கு. அதை அப்போ அந்த கூட்டம் லட்சமாக வந்த கூட்டமும் ஆன்லைனில் பார்த்த கூட்டம் லைவாக பார்த்த கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அத்தனை பேர் மாறிடுற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதே தான் மதுரையில் மாநாடு போடும்போது நடந்தது. ஒவ்வொரு ஏரியாவில் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ கூட்டங்கள் வந்து வாக்குகள் பதிவு மக்கள் மற்றவர்கள் பேசுறது காரணமே வந்து இவ்வளோ கூட்டம் வந்து வாக்குகள் போயிருக்கிறனால தான் பேசுனாங்க. ஸோ கரூரில் 91% மேலே பதிவாயிருக்கு ஓட்டு, திருப்பூரில், கோயம்புத்தூரில், ஸோ கொங்கு மண்டலமே நிறையா மாறி இருக்கு. இப்போ அதில் குறிப்பாக சென்னை எடுத்துட்டிங்கன்னா சென்னை பெரம்பூரில் விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில் 91% மேலே பதிவாயிருக்கு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எல்லாருடைய மக்களும் விஜய்க்கு போட்டோம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் 4-5 ஓட்டுகள் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது அப்போ இவ்வளோ பெர்சன்டேஜ் வரும், இவ்வளோ வாக்குகள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நோக்கம் இப்போ வரைக்குமே இருக்குது, பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் மே 4 வரைக்குமே யாரும் தூங்க மாட்டாங்க, கண்டிப்பாக நாளை மறுநாள் வரைக்குமே வச்சுங்க.
குறிப்பாக பார்க்கணும் நிறைய ஏரியாக்கள்ல எப்படி பெரம்பூரில் வெற்றிமுகம் விஜய் கன்ஃபார்மாக தெரியுது, திருச்சி கிழக்கில் இருக்கு, இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள், இந்த பக்கம் டிவிகே உடைய பிரபு அவர்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் ராஜ்மோகன், நிறைய பேர் வெற்றியை தக்க வச்சுட்டு இருக்கும்போது குறிப்பாக ஆரணியில் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமும் வருது. என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து சொந்த ஊர் சென்னை தான், இங்கே ஐஏஎஸ் அகாடமி ரன் பண்ணுறாங்க, வெங்கடேஷ் குமார்னு சம்திங் பேர் நினைக்கிறேன். அவர் ஆரணியில் செலக்ட் பண்ணி விஜய் அங்கே வைக்கிறாங்க, வேட்பாளர் நியமிக்கிறாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் யாருங்கிறதே தெரியும் உங்களுக்கு சார், நமக்கு நீங்கள் சொந்த ஊர் இல்லைங்கிறத சொல்கிறாரு. விஜய் முகம் தெரியும் மக்களுக்கு, நீங்கள் போனீங்கன்னா உங்களே விஜய் தான் பார்ப்பாங்க, தைரியமாக நான் நிற்க வைக்கிற போன்னு சொல்லி ஆரணி நிற்க வச்சாங்க. அவரை ஆரணியை போகிறாங்க, அங்கே நிறைய பேர் ஏற்கனவே யாருக்கு போட்ட விஷயங்கள் 2 பேர் தான் போட்டிருக்காங்க. அவர்களுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆரணியில் டிவிக்குடைய வேட்பாளருக்கு போட்டதாக அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஆரணி வந்து இந்த வெங்கடேஷ்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற தகவல் நமக்கு வருது. அது இப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நிறைய சென்ட்ரல், அதுதான் குறிப்பாக 40-50 தொகுதிகளுக்கு மேற்பட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவல் விஜயனுடைய கவனத்துக்கு வந்தது. அதில் குறிப்பாக ஆரணியும் ஒன்றுங்கிற சொல்லிகளை விரும்புகிறேன். நிறையா தொகுதிகள் இருக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நமக்கு அதான் நான் சொன்னேன், நான் வாக்குகள் கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகள் விஜய்க்கு வந்திருக்க ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு 4ஆம் தேதி தெரியும் பாருங்க. மே 4ஆம் தேதி அன்னைக்கு வாக்குகள் எண்ணப்படுற அந்த நேரம் 8 மணிக்கு ஆரம்பிக்க போது. அப்போ கிட்டத்தட்ட 4 அடுக்கு இது பாதுகாப்புகளோட இப்போ பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அப்பவும் பாதுகாப்பை வந்து ரொம்ப பலப்படுத்துறாங்க. QR கோடு இல்லாமல் நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் யாரும் உள்ளே போக முடியுங்கிற சிஸ்டத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. டிவி மூலமாக, மொபைல் மூலமாக. அங்கே பார்த்தீங்கன்னா இசிஐ நெட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் இப்போ ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய வசதியை இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. அங்கே 68 மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுறது வருது. ஸோ இதில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட காவல்துறை சேர்ந்தவர் உள்ளே போகிறாங்க, துணை ராணுவ படை உள்ளே போகிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் மக்கள் அந்த 68 மையங்களையும் என்ன யாருக்கு வெற்றி வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மையங்களுக்கு வெளியில் வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணி வசதி போகிறது, நீங்கள் எப்படி இருந்தாலும் காலை 8 மணி 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதில் வந்து அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதை பிக் ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்கதா ஒரு தகவல் வருது. ஸோ இவ்வளோ சிறப்பாக மே 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த வாக்குகள் எண்ணப்படுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணப்பட்ட தகவல் வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் அவர் பேசின தகவல்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஜெயித்தவுடன் நீங்கள் நேராக என்ன வந்து பாருங்க, உங்களை நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தனியாக ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காருன்னு வேற சொல்கிறாங்க. இந்த நம்பருக்கு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் வரும். யாராவது உங்களை வந்து மிரட்டினாலும் ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த ஸ்பெஷல் நம்பருக்கு நான் இன்னும் 2-3 பேர் மட்டும்தான் எடுப்போம், அடிச்ச அடுத்த செகண்டே உங்ககிட்ட வந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஜய் ஸ்பெஷல் நம்பர் கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லா கட்சியிலும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. இது விஜய் பற்றி இப்போது அந்த தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி அவர்கள் அவர் கூட போனதை நம்ம பார்த்தோம் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அது வரை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, யாருங்க ஒரு விஜய் அவரோட ஒரு பெரிய ஃபேமிலி போயிட்டு இருக்காங்களே யார் அவங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து விஷ்ணு ரெட்டி அவருடைய நண்பர் கூட அந்த ஃபேமிலியோட போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ விஜய் அவர்கள் வந்து மே 4 ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்க போகிறதா ஒரு தகவல் வருது. முடிச்சுட்டு அங்கே வாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் வருது. ரெசார்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதா. வெற்றி வாய்ப்பு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் டின்னர் ஒன்று கொடுக்குறாங்க, விஜய் அவர்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் 6 மணிக்கு வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உடனே செலிப்ரேட் கைக்கு வந்த உடனே நீங்கள் பரப்பிட்டு பனையூர் வில்லேஜுக்கு வந்துருங்கன்ற விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த விஷ்ணு ரெட்டி அவர்கள் வந்து நெருங்கிய நட்பு வட்டாரம். விஜய்க்கு வந்து சில பேர் வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்குமே இருக்கும். நெருங்கிய நட்பில் அந்த விஷ்ணு ரெட்டி அவர்களும் தான். அந்த ஷிரடி கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய 2 பொண்ணு தான் விஜய்க்கு பொண்ணு மாதிரி தான் அவங்க எல்லாமே. ஸோ சஞ்சீவ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள். அவர் நீங்கள் விஷ்ணு ரெட்டியை நீங்கள் எல்லா விஜய் மீட்டிங்லேயும் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியிலையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று விஜய் பக்கத்தில் உட்காந்துருப்பார், இல்லை விஜய்க்கு அப்படியே நேரடியாக பின்புறமாக உட்காந்துருப்பார். ஸோ நெருங்கிய நண்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க. இல்லை விஜய் நிறைய விஷயங்களை இந்த அரசியல் கண்ணோட்டத்தோட புதுதாக ஒரு ஐட்டக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு யதார்த்த ஒரு அரசியல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய அடிப்படையில் மே 4ஆம் தேதி 6 மணிக்கு மேலே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு விஜயை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடே பண்ணியிருக்காரு. அதான் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு அட்வொகேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது. உடனே உங்களுக்கு ஏதாவது
சட்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த இடத்துல தேவைப்பட்ட ஏதாவது உடனே அட்வொகேட் நீ சொல்லிடுங்க. அவங்க உடனே அந்த பண்ணுவாங்க. அட்வொகேட் மூலியமா நம்ம மேல் இடத்துல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் விஜய் இன்னும் பல ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் சில பேரை கூப்பிட்டு விஜயை சந்தித்து பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வேற மாதிரியான ஒரு தகவல் வருது. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கீழே வந்து என்ன நினைக்கிறீங்க, விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத நேரடியாகவே நீங்கள் தெரிவிக்கலாம். அவர் மேற்பார்வைக்கு போகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி சார்.